இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு மீட்க இயலாத நிலையில் உள்ள 309 விசைப்படகுகள் 51 நாட்டுப்படகுகளின் உரிமையாளர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 20 கோடி ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மீனவ நல வாரியத்திலிருந்து இறந்த மற்றும் காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களுக்கு 18 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டு உள்ளது. மீனவர்களுக்கு மாற்று வாழ்வாதாரம் வழங்குவதற்காகவும் மீனவர்கள் தென்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல ஏதுவாகவும் சிறப்பு வாழ்வாதார தொகுப்பு திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிவித்தார்கள். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சிமடம் பகுதியில் மீன்பிடி துறைமுகம் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பாம்பன் பகுதியில் தூண்டின் விளைவு 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் குந்துக்கால் பகுதியில் மீன்பிடி இறங்குதளம் 148 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 356 கோடி ரூபாய் செலவில் மேற்கண்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 3357 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 246 மீன்வள உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கான பணிகள் செயல்பாட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் மீன்பிடிப்பு குறைவாள சிறப்பு நிவாரண உதவித்தொகை 6000 ரூபாயாகவும், மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை 8000 ரூபாயாகவும் இந்த ஆட்சி காலத்தில் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மீன்பிடி குறைவுகால நிவாரணத் தொகை, மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை மற்றும் கடல் மீனவர் மற்றும் மீனவ மகளிருக்கான சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டங்களின் கீழ் 1659 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டு உள்ளது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.